இந்தாம்மா வெத்தல. என்னது இது? எதுக்கு என்கிட்ட குடுக்குற? அவரு கும்பகோண வெத்தல தான் போடுவாரு. இது வெள்ளை வெத்தல. அதனால வீட்ல வீணா வாடி கிடக்குதே, நீ அது போடுவேன்னு தான் கொண்டு வந்து கொடுத்தேன். ஆமா, நானும் இந்த வீட்ல வீணா வாடி தானே கடந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த வெத்தலை பொருத்தம் தான். அண்ணே, எதுக்கு என்ன வர சொன்ன? உட்கார் சொல்றேன். ஆமா, உன் புருஷனுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு இப்ப என்ன அவசர தேவை? 5 லட்சமா? அப்படி ஒரு தேவை இருக்கிறதா எனக்கு தெரியாது. என்ன பின்ன எதுக்கு கோடியாந்தோப்ப மலசாமி கிட்ட விலை பேசியிருக்கான்? என்னது? தோப்ப விக்க போறானா? ஆமாம்மா. என்னென்ன சொல்றீங்க? எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. அடியே, அவனுக்கு பொண்டாட்டியா இருந்துகிட்டு வீட்ல நடக்கிறது எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா எப்படி? அவர் எங்க மூச்சு விடுறத கூட என்கிட்ட சொல்லிட்டா விடுறாரு. ஐயோ பைத்தியக்காரி, மூச்சு விடுறதுக்கும் சொத்த விக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்ல? அம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒண்ணுதான். அந்த வீட்ல நான் வெறும் அலங்கார பொம்மை தான். அவர் என்ன செஞ்சாலும் நான் கேட்க கூடாது, ஆனா நான் எது செஞ்சாலும் அவர் கேட்பாரு. அது ரொம்ப தப்புமா. அப்படி எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு தானே மாமியார் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொத்து பூரா ஓம் பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. எழுதி வச்சாங்கதான், ஆனா அவங்க சொத்தை அவர் விற்கும் போது நான் தடுக்க முடியுமா? கேட்கணுமா? அதுக்காக தான் மாமியார் இந்த ஏற்பாடே பண்ணிருக்காங்க. அப்படி கேட்டனா என் புருஷன் என்னை வெட்டியே போட்டுருவாரு. பொண்டாட்டிய வெட்டி போடுறது ஒண்ணும் அவ்வளவு சுலபம் இல்ல. ஏண்டா, அவனுக்கு எதுக்கு 5 லட்சம்? அத்தா, அது தெரிஞ்சா நான் ஏன் தங்கச்சி இங்க வர சொல்ல போறேன்? சரிண்ணே, இப்ப என்ன செய்யணும் அத சொல்லு. இந்த பாருமா, கோடியாந்தோப்புங்கிறது பூர்வீக சொத்து. அதை விற்கிறது அவ்வளவு நல்லதில்ல. வேணும்னா நான் வேணா பணம் தரேனே. நீ பணம் கொடுத்தா அவன் வாங்கிப்பானே. ஏண்டா போகாத ஊருக்கு வழி தேடுற? சரிம்மா, நான் சொல்றது யோசனை தான். கேட்டா அவருக்கு நல்லது. நல்லதா இருந்தாலும் நீங்க கேட்டா மாட்டேன்னு தான் சொல்லுவாரு. உங்களுக்கு அவரை பத்தி தெரியாதானா? இந்த பாருமா, அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகராதா என்ன? அதெல்லாம் இருக்கட்டும். நீ பணம் கொடுத்து அவன் வாங்கிக்கலன்னா அதுக்கப்புறம் உன் தங்கச்சி என்ன செய்யணும்? அத முதல்ல சொல்லு. இந்த பாருமா, எந்த காரணத்தை கொண்டும் அந்த சொத்து பத்திரத்துல நீ கையெழுத்து போடாத. நீ கையெழுத்து போடாம அவர் நிச்சயமா சொத்தை விற்க முடியாது. ஐயோ, அவர் தகராறு பண்ணுவாரோன்னு பயமா இருக்குன்னு. பண்ணட்டுமா, அப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கட்டுமே. சரிண்ணே, நீ சொல்ற மாதிரியே செய்யறேன். பாத்துமா, மாப்பிள்ள கோவமா பேசினா கூட நீ சாந்தமாவே பேசு. இது வரைக்கும் அப்படிதானே பேசிட்டு இருக்கேன். வரேண்ணே, வரேம்மா. சரி. ஏண்டா, இதான் சாக்குன்னு நீயே போய் உன் மாப்பிள்ளைகிட்ட பேசி பாரு. பேசுறேம்மா, கூடிய சீக்கிரம் பேசுறேன். தங்கமணி, என்னங்க? வா, உன்னோட கொஞ்சம் பேசணும். இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு. பத்திரத்துல எதுக்குங்க கையெழுத்து? நம்ம கோடியாந்தோப்பை விற்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்னங்க நீங்க சர்வசாதாரணமா சொல்றீங்க? அது நம்ம பூர்வீக சொத்துங்க. அது எதுக்காக விக்கிறீங்க? எனக்கு 5 லட்சம் ரூபா தேவைப்படுது, அதான் விற்க முடிவு பண்ணிட்டேன். 5 லட்சமா? அவ்வளவு பணம் எதுக்குங்க? இத பார், என்ன ஏதுங்கிறதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல நான் தயாரா இல்ல. இது ஒன்றும் பிறந்த வீட்டிலேருந்து சீதனமா வந்ததில்ல. எல்லாம் எங்க அப்பன் பாட்ட சம்பாரிச்சது. பாத்தியதை முழுக்க என்னது, வெறும் பத்திரத்துல கையெழுத்து போடுற பவர் மட்டும் தான் உனது. அதனால கேள்வி கேட்காம சட்டு புட்டுன்னு கையெழுத்து போடு. இந்த பாருமா, எந்த காரணத்தை கொண்டும் அந்த சொத்து பத்திரத்துல நீ கையெழுத்து போடாத. நீ கையெழுத்து போடாம அவர் நிச்சயமா சொத்தை விற்க முடியாது. போடுறேங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருந்தா கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடுறேன். ஆனா இது சொத்தை விக்கிற விஷயமா இருக்கே, இது எதுக்குன்னு எனக்கு தெரியணும்.
இத பாருங்க, இது வரைக்கும் உங்க பொண்டாட்டிங்கிற உரிமையை நான் விட்டு கொடுத்ததில்ல. இதுக்கு மேலேயும் விட்டு கொடுக்க மாட்டேன். நானும் உனக்காக என் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். என் மானத்தை காப்பாத்த போற விஷயம் உடனே கையெழுத்து போடு. சரிங்க, உங்களுக்கு 5 லட்சம் தானே வேணும்? அதுக்கா ஏன் சொத்தை விக்கிறீங்க? நான் என் அண்ணன் கிட்ட கேட்டு வாங்கி தரேங்க. எப்படி? எனாமாவா பிச்சையாவா? எப்படி வாங்கினா என்னங்க? உங்களுக்கு பணம் தானே வேணும். நீ எப்படி வாங்கிட்டு வந்தாலும் உன் அண்ணன் கொடுக்கற பணம் எனக்கு தேவையில்லை. ஏடி, என் சொத்தை கோடிக்கணக்கில் குவிஞ்சு கிடக்கிறப்போ நான் எதுக்கு உன் அண்ணன் முன்னாடி கையேந்தணும்? அப்படி என்ன எனக்கு தலையெழுத்து? நம்ம தலையெழுத்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் தாங்க ஏன் அண்ணன். சரி, அவர்கிட்ட பணம் வாங்கலனாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு யோசனையாவது கேட்கலாம் இல்லையா? எப்படியோ உன் அண்ணன் முன்னாடி நான் இப்படி கை கட்டிக்கிட்டு நிக்கணும்னு உன் ஆசை அதானே? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலீங்க. வேற எந்த அர்த்தத்துல சொன்ன? எப்பயுமே ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் பிறந்த வீட்டுக்கு விசுவாசமா இருக்கணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புகுந்த வீட்டுக்கு தான் விசுவாசமா இருக்கணும். நம்மளுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? என்னைக்காவது ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நீ எனக்கு விசுவாசமா இருந்திருக்கியா? எதுக்கு எடுத்தாலும் அண்ணன், என்ன அண்ணன், உட்கார்ந்த அண்ணன், சிரிச்ச அண்ணன், பேசின அண்ணன். அப்ப நான் எதுக்கிட்ட இருக்கேன்? நான் என்ன தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையா? நீ எப்பப்ப கேட்டுக்கிட்டு இருப்பியே எங்க அண்ணன் இந்த ஊரே மதிக்கும், நீங்க மட்டும் மதிக்கிறதே இல்ல, அவரை கண்டா உங்களுக்கு பொறாம, அவரை பார்த்தா மூஞ்சிய திருப்பிட்டு போறீங்கன்னு கேப்பியே. அதுக்கெல்லாம் காரணம் இதுதான்டி. உங்க அண்ணன் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சான் தெரியுமா? எங்க அம்மாவை தனியா பார்த்து பேசி அவங்க மனசை மாத்தி சொத்தெல்லாம் மாத்தி உன் பேர்ல எழுத வச்சிட்டான். இப்போ என் சொத்தை நான் விக்கணும்னா உன் முன்னாடி கெஞ்ச வேண்டியதா இருக்கு. பாத்தியாடி என் தலையெழுத்த? இப்ப சொல்லுடி, இந்த மாதிரி துரோகம் பண்ண உன் அண்ணனை தலை நிமிந்து எப்படி பார்க்க முடியும்? இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. என்ன செஞ்சாரு, ஏன் செஞ்சாரு, இதெல்லாம் உண்மையிலே எனக்கு தெரியாது. ஆனா அவர் எது செஞ்சாலும் நம்ம நன்மைக்காக தான் செய்வாருன்னு நான் நம்பினேன். அது கூட ஏன் தெரியுமா? சின்ன வயசுலயே அப்பாவை பறி கொடுத்த எனக்கு அப்பாவுக்கு அப்பாவா, அண்ணனுக்கு அண்ணனா இருந்து என்ன வளர்த்தாரு. எனக்காக இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்காம தான் வாழ்க்கையை சூன்யமாக்கிக்கிட்டு என் வாழ்க்கையை சோபிக்க வச்சாரு. அதனால தாங்க அவர் மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்கேன். இதை தவிர வேற எதுவும் இல்லைங்க. நம்ம கல்யாணத்தப்ப கூட உங்களை ஏன் முன்னாடி நிறுத்தி வச்சு, இனிமே இவர்தான் உன் புருஷன், இவர் இஷ்டப்படி வாழ வேண்டியதான் உன் கடமைன்னு சொல்லி என்ன உங்க கையில புடிச்சு கொடுத்தாருங்க. அன்னிலேந்து இன்னி வரைக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் உங்களை நான் விட்டு கொடுத்தது இல்லைங்க. அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா என் மனசாட்சிக்கு தெரியுங்க. தயவு செஞ்சு இப்பவாவது என்னையும் என் அண்ணனையும் புரிஞ்சுக்கிங்க. போதும் போதும், உன்னையும் அண்ணனையும் புரிஞ்சுக்கிட்டது போதும். கடைசி தடவையா கேக்குறேன், இந்த பத்திரத்துல கையெழுத்து போட முடியுமா முடியாதா? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார் சொல்லி இல்லைங்க, தப்புன்னு என் மனசே சொல்லுது. அதனாலதான் சொல்றேன், கட்டாயப்படுத்தாதீங்க. புருஷனோட கௌரவத்துக்கே ஒரு பங்கம் வரப்போகுதுன்னு சொல்றேன். ஆனா நீ உன் மனசு சொன்னபடியே நடக்கிறேன்ற. இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள மரியாதையா கையெழுத்து போட்டுரு. இல்லைன்னா அப்புறம் நடக்கிறத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவேன். சொல்லிட்டேன். ராத்திரிலேந்து பாக்குறேன், பயங்கரமா இரும்பிக்கிட்டு இருக்கீங்க. காலையிலேந்து எதுவும் சாப்பிடல. உங்க உடம்புல ஏதோ கோளாறு. கோளாறு உடம்புல இல்லடி, மனசுலதான் தீராத கோளாறு. அப்படி என்னதாங்க உங்க மனசுல பெரிய கோளாறு? பின் என்னடி, ஒரு கோடீஸ்வரனுக்கு பிள்ளையா பிறந்துட்டு
கேவலம் ஒரு கையெழுத்துக்காக பொண்டாட்டி கிட்ட கையேந்து நிக்கிறேனே, இதை விட வேற என்னடி கோளாறு வேணும்? ஆமா, எதை கேட்டாலும் சுத்தி வளைச்சு அங்கேயே வந்து நில்லுங்க. முதல்ல டாக்டர் கிட்ட போலாம் வாங்க. நீ எதுக்கிட்ட என்ன டாக்டர் கிட்ட கூப்பிடுற? இருந்தா தொல்லைன்னு ஒரே அடியா விஷ ஊசி போட்டு என்ன க்ளோஸ் பண்றதுக்கா? ஐயோ, உங்களுக்கு நல்ல வார்த்தையா பேச வராதா? உடம்பு முடியல டாக்டர் கிட்ட வாங்கன்னு சொன்னா அது ஒரு தப்பா? நீ எதுக்கு என்ன டாக்டர் கிட்ட கூப்பிடுறன்ற? ஏன் எனக்கு டாக்டர் தெரியாதா? இல்ல நடந்து போகதான் எனக்கு கால் இல்லையா? எல்லாமே இருக்குங்க. உடம்பு சரியில்லையே, அதனால துணைக்கு வரேன்னு சொன்னேன். துணைக்கு வருதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் தெரியுமாடி உனக்கு? புருஷன் போறது சுடுகாடா இருந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம கூட வந்துடணும். இருங்க என் அண்ணனை கேட்டு சொல்றேன்னா அதுக்கு பேர் துணை இல்ல, துரோகம். ஏன் தான் வார்த்தைகளை இப்படி நெருப்பா அள்ளி போட்டுறீங்களோ தெரியல. நான் வேண்டானா பரவாயில்லைங்க, அதான் இருக்கவே இருக்கானே உங்க கைத்தடி சீர்காழி சீனு, அவனை கூட்டிட்டு போங்க. என் பிரச்சனைக்கு காரணமே அந்த ராஸ்கல் தாண்டி. இனிமே முகத்திலே முழிக்காதன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அப்ப யாருதான் கூட்டிட்டு போறீங்க? யாருமே தேவையில்லடி. தனியா தான் பிறந்தேன், தனியா தான் போறேன். நடுவில் ஆஸ்பத்திரிக்கு மட்டும் எதுக்கு துணை? நானா போய்க்கிறேன். அத்தா அத்தா அத்தா, கொஞ்சமாவது சாப்பிடுங்க அத்தா, அப்பதான் அத்தை ஜுரம் சரியாகும். அத்தா அத்தா ப்ளீஸ் அத்தா, அப்பா வந்தாருன்னா திட்டுவார் அத்தா. ப்ளீஸ் அத்தா, அத்தா கொஞ்சமாவது சாப்பிடுங்க அத்தா. வாங்கப்பா. என்னடா ஆச்சு? சாப்பிடலையா? ஃபீவரா இருக்குப்பா. நெசமாவா? டேய், என்னடா அது இவ்வளவு காய்ச்சலா இருக்கு? ஏதோ மாத்திரை வாங்கியிருக்கிய, கொடுத்தியா? சாப்பிட்டா தானேப்பா மாத்திரை கொடுக்க முடியும். அவங்க சாப்பிடவே மாட்டேன் அடம்பிடிக்கிறாங்க. ஓஹோ, சத்தியாகிரகம் பண்றாங்களோ? சரி, நான் வண்டிட்டு வந்து டவுன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன், அது வரைக்கும் பாத்துக்க. சரிப்பா. ஆமா, அது சாப்பிட்டுச்சா? சாப்பிட்டாங்கப்பா. சரி சரி, பாத்துக்க. சாப்பிடுங்க அத்தை, கொஞ்சமாவது சாப்பிடுங்க அத்தை ப்ளீஸ். வா, பார்த்து பார்த்து வா. வா வா. சார் சார், ஆ, உள்ள பேஷண்ட் இருக்காங்க சார், கொஞ்ச நேரம் உட்காருங்க சார். ஏமா ஜுரமா இருக்கு நம்ம பேசிட்டு இருக்க? வா காணி. சார் நில்லுங்க சார். சும்மா இருமா. வா. நாங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ற, வரவங்க எல்லாம் போய்கிட்டே இருக்காங்க. நான் சொல்லியும் கேட்காம போயிட்டு இருக்காரு, நான் என்ன பண்றது? உங்களை செக் பண்ணி பார்த்ததுல உடம்புல எந்த கோளாறுமே இல்லை, எல்லாமே மனசுல தான். ஆமா டாக்டர், கொஞ்ச நாளாவே என் மனசு சரியில்லை. இதை பாருங்க மிஸ்டர் ராஜசேகர், தேவையில்லாம எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க, ரிலாக்ஸா இருங்க. வணக்கம் சார். திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே என்